கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு வேத வசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 558வது பக்கம். 2 நாளாகமம் 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனை பார்க்கிலும் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அல்லேலூயா. பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, கீழே பாத்தீங்கன்னா, எங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய இந்த ஏராளமான ஜனத்திற்கு நாங்கள் பயந்து போய் நிற்கிறோம். எங்களுக்கு எதிராக ஒரு பெரிய சேனை வந்து நிற்கிறது. வாசிங்க அதே அதிகாரத்துல 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிங்க. யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மராசே மட்டும் வந்து நின்றான். அப்ப எங்களுக்கு எதிராக ஏராளமான ஜனங்கள் எதிராக நிற்கிறார்கள். எண்ணிக்கையின்படி அவர்கள் 10 லட்சம் பேர். அல்லேலூயா. நம்ம சைடு 5,80,000 பேர். அல்லேலூயா. யூதாவிலே 3 லட்சம் பேரும், அடுத்து இஸ்ரவேலில் பென்யமீனில் 2,80,000 பேர். 2 ஆட் பண்ணா 5,80,000 பேர் தான் இங்க ஆசாவோட இருக்கிறாங்க. ஆனா எத்தியோப்பிய ராஜாவுடைய சேனை 10 லட்சம் பேர், 300 ரதங்கள், அதிகமான காலாட்களோடு நிற்கிறாங்க. அப்போ நாம சிறுபான்மையினர், அவங்க பெரும்பான்மையினர். அவங்க மெஜாரிட்டி, நாம மைனாரிட்டி. இப்ப மைனாரிட்டி ஜெயிக்குமா, மெஜாரிட்டி ஜெயிக்குமா? அதுதான் இப்ப கேள்வி. எண்ணிக்கையின்படி பார்த்தா, இப்ப பிரதர் சொன்ன மாதிரி அந்த டாக்டர்ஸ் கொடுக்குற ரிப்போர்ட்ல என்ன, வெறும் நம்பர் தான். அல்லேலூயா. இத்தனை கவுண்ட், இத்தனை ஹீமோகுளோபின் கவுண்ட், இவ்வளவு நம்பரு, இவ்வளவு பெர்சன்டேஜ், அதெல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு மிஷின்குள்ள போட்டு வெளியில எடுத்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அல்லேலூயா. நம்மளை உள்ள அனுப்பிச்சு வெளில வந்து ஒரு ரிப்போர்ட் வந்துருது. அது வெறும் நம்பர். ஆமென். அப்போ அங்க பாத்தீங்கன்னா 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க, இங்க வெறும் 5,80,000 பேர் தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு முன்பாய் நிற்கக்கூடிய இந்த பெரும்பான்மையான ஜனங்கள், இந்த பெரும்பான்மைக்கு முன்பாக நாங்கள் சிறுபான்மையினர் இருக்கிறோம். எங்களுக்கு துணை நில்லும் கர்த்தாவே. ஆனா அப்படி சொல்லிட்டு நாங்க மைனாரிட்டி தான், எங்களுக்கு முன்பாக மெஜாரிட்டியான ஒரு பெரிய சேனையே நிற்கிறாங்க. ஆனால் அவன் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும். அப்ப என்ன அர்த்தம்? 2 பேரையும் அவன் சேர்த்துக்கிறான். அவன் மெஜாரிட்டியும் விடல, மைனாரிட்டியும் விடல. பலன் அல்ல, பலசாலி பலமா இருந்தாலும் அவனுக்கு நீங்க உதவி செய்றீங்க. பலனற்றவனுக்காகிலும், அதாவது வீக்கா இருக்கிறவன், ரொம்ப நோஞ்சானா இருக்கிறவன், பலவீனமா இருக்கிறவன், அவனுக்கு உதவி செய்றீங்க. நீங்க பார்ஷியாலிட்டி பார்க்கிற தேவன் அல்ல, பாரபட்சம் பார்க்காத தேவன். பலசாலிக்கு நீங்க உதவி செய்றீங்க, பலவீனனுக்கும் நீங்க உதவி செய்றீங்க. ஆனா எப்படி உதவி செய்றீங்க? அது லேசான காரியம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஆண்டவர் பலசாலிகளுக்கு எப்படி உதவி செய்கிறார், ஆண்டவர் பலவீனர்களுக்கு எப்படி உதவி செய்கிறார், அதை நாம் பார்த்து ஜெபித்து முடிக்க போறோம். முதல்ல யாரை பார்க்கலாம்? எப்படி அவர் பலவீனர்களுக்கு உதவி செய்கிறார் அதை பார்ப்போமா, இல்ல பலசாலிக்கு எப்படி உதவி செய்கிறார் அதை பார்ப்போமா? உங்க சாய்ஸ். சொல்லுங்க பாப்போம். ஒரு கை தான் வருது. வேற யாருக்கு? சிஸ்டர், பலசாலிக்கு. பாருங்க, நான் பலவீனதா இருக்கேன்,
ஆனா பலசாலியை முதல்ல பார்ப்போம். ஆமென். பெரும்பான்மையினர். ஆமென். பலசாலிக்கு லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, பெண்களுக்கு முதலிடம். அதனால சொல்லிட்டாங்க சரியா. அதனால பலசாலி. பாருங்க, பெண்கள் கூட்டம் வலுக்குது. அவங்க தான் பெரும்பான்மையினர். நாம சிறுபான்மையினரா இருக்கோம். சீக்கிரம் ஆண்கள்லாம் பெரும்பான்மையினரா வருங்க. அல்லேலூயா. எல்லா சர்ச்சிலையும் ஆண்கள் வந்து சிறுபான்மையினர் தான். அல்லேலூயா. பெண்கள் தான் பெரும்பான்மையினர். அல்லேலூயா. அது மாதிரி ஸ்கூல்ல பாருங்க, பாஸ் ஆகி வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பெர்சன்டேஜ் பாருங்க, பெண்கள் பொம்பளை பிள்ளைங்க தான் நிறைய பாஸ் பண்றாங்க. அல்லேலூயா. இப்ப மாறிடுச்சா? பாய்ஸ் அதிகம் பாருங்க, இப்போ பெரும்பான்மை பாய்ஸ் பக்கம் வந்துருச்சு. அல்லேலூயா. அதனால சீக்கிரம் நாமெல்லாம் பெரும்பான்மையா மாறணும். சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, பலசாலிக்கு ஆண்டவர், பெரும்பான்மையினருக்கு ஆண்டவர் எப்படி உதவி செய்கிறார், சிறுபான்மையினருக்கு ஆண்டவர் எப்படி உதவி செய்கிறார். அல்லேலூயா. அதை நாம் பார்த்து முடிக்க போகிறோம். முதலாவதாக பலசாலி. அல்லேலூயா. பலசாலிக்கு ஆண்டவர் எப்படி உதவி செய்கிறார். முதல் கேரக்டர் வாசிங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 39வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 389வது பக்கம். 2 சாமுவேல் 3:39. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செருயாவின் குமாரனாகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவாராக என்றான். தாவீதை மாதிரி ஒரு பலசாலி யாருமே கிடையாது. யுத்தங்களை ஜெயித்தவன், இஸ்ரவேலுக்காக பல யுத்தங்களை ஜெயித்து இஸ்ரவேலுடைய எல்லைகளை விரிவாக்கினவன் இந்த தாவீது. அல்லேலூயா. சவுல் கூட அவ்வளவு யுத்தங்களை பார்க்கல. ஆனால் தாவீது மிகப்பெரிய பலசாலியாக இருந்து யுத்தங்களை ஜெயித்து ராஜ்யங்களை கட்டி இஸ்ரவேலுடைய எல்லைகளை விரிவாக்கினவன். அல்லேலூயா. ஆனா அவன் சொல்லுகிறான், நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்த போதிலும் நான் பலவீனன். அவன் பலசாலி. அவன் பட்டயத்தை உருவனான்னா பாத்தீங்கன்னா, லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களை அவன் வந்து இரத்தக்கரையம் ஆக்கிட்டு தான் பட்டயத்தை உள்ள போடுவான். அந்த அளவுக்கு பலசாலி. ஆனால் அவனுக்கு பாருங்க, 3 பேர் எப்பயும் பாத்தீங்கன்னா பிரச்சனையாவே இருக்கிறாங்க. செரியாளின் குமாரன், கூட பிறந்த தங்கச்சியுடைய பிள்ளைங்க தான் இந்த 3 பேரும். வயசு கம்மி தான், சின்ன பசங்க தான். ஆனா பாருங்க, தாவீதுக்கே கொடைச்சலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய ராஜ்யத்துல பிரச்சனை பண்றான். ஆமென். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்முடைய பராக்கிரமம் அல்ல, நம்முடைய பலம் அல்ல, நம்முடைய அத்தாரிட்டி பவர் அல்ல. நமக்கு பின்னாடி இருக்கிறவன் பாத்தீங்கன்னா எலி மாதிரி இருப்பான், நம்ம யானை மாதிரி இருப்போம். ஆனா அவன் கொடுக்கிற கொடைச்சல் பாருங்க, நம்மளால தாங்கவே முடியாது. பெரிய பெரிய நிறுவனத்துல, பெரிய பெரிய அரசியல் கட்சியில கூட இன்னைக்கு அப்படிதான். அப்போ இதுல இருந்து நமக்கு கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னா, நாம் உள்ளதை உள்ளபடி ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் ராஜா என்று சொல்லி அவன் என்ன பண்ணல, கெத்தாக அவன் தன்னை வெளிப்படுத்தல, தன்னை பெருமையாக அவன் காட்டிக்கொள்ள. என்னால எல்லாம் முடியும். அபிசாய், யோவாப், ஆசகேல், அபிசாய் 3 பேர். அல்லேலூயா. இந்த 3 பேர் தான் தாவீதுக்கு பிரச்சனை. முக்கியமான ஆள் யாருன்னா இந்த யோவாப் தான். ஆண்டவர் தாவீதுக்கு பண்ணின வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, உன்னுடைய சிங்காசனத்துல உனக்கு ஒரு குமாரன் இல்லாமல் போவதில்லை. உனக்கென்று நான் ஒரு விளக்கை எப்பொழுதும் நான் என்ன பண்ணுவேன், அணையாமல் பாதுகாத்துக் கொள்வேன். உன் சந்ததியில் உள்ள ஒரு குமாரன் என்றைக்குமே உன்னுடைய சிங்காசனத்திலே வீற்றிருப்பான். இதுதான் தாவீதுக்கு பண்ணின ஆண்டவருடைய பிரதானமான வாக்குத்தத்தம். அது இன்றைக்கு வரைக்கும் அது பலித்து கொண்டிருக்கிறது. அதே தாவீதின் சந்ததியிலே தான் தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் பண்ணிய வாக்குத்தத்தம் இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்திற்காக அல்ல, இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய ராஜ்யத்துக்காக அல்ல, இந்த 545 கான்ஸ்டிட்யூன்சி ஆளுகை செய்யக்கூடிய நபர்களுக்காக அல்ல. அவர் வந்தது எல்லா ராஜ்யங்களையும், பரம ராஜ்யத்திற்கென்று ராஜாதி ராஜாவாக அவர் வந்தார். அப்போ பாருங்க, தாவீதின் குமாரனாக கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே வந்தார். ஆனா தாவீதுக்கு அப்புறம் அவனுடைய சிங்காசனம் நிலை பெறணும் அப்படின்னா, தாவீதுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவி என்ன அப்படின்னா, இந்த யோவாப் உயிரோடு இருந்தான்னா பிரச்சனை. இந்த யோவாப் என்ன பண்ணா, சமாதான காலத்துல
அவன் இரத்தத்தை சிந்தினான். வாசிங்க 1 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5-6 வாசிங்க. பழைய ஏற்பாட்டுல 424வது பக்கம். 1 ராஜாக்கள் 2:5-6. செருயாவின் குமாரனாகிய யோவாப் ஆ, இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகளாகிய ஆ, நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஆ, எத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் ஆ, செய்த காரியத்தினால் ஆ, எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. ஆ, அவன் அவர்களை கொன்று ஆ, சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி ஆ, யுத்த காலத்து இரத்தத்தை ம், தன் அறையிலுள்ள கச்சையிலும் ஆ, தன் கால்களில் இருந்த பாதரட்சைகளிலும் வடிய விட்டானே. ம், ஆகையால் ம். உன் யுக்தியின்படியே நீ செய்து அவனுடைய நரைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு. அப்ப தாவீது பலசாலி. அவனை பலப்படுத்த வேண்டும் என்றால் அவனுடைய சரீர பலத்தை அல்ல. அவனுக்கு என்னைக்குதான் வயசானாலும் அவன் ஒரு நாளைக்கு மரித்து தான் போக போறான். தாவீதுக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்ன அப்படின்னா, தாவீதுடைய சிங்காசனம் உறுதிப்படணும். அவனுடைய சந்ததியில அவனுடைய குமாரன் தலைமுறை தலைமுறையாக சந்ததி சந்ததியாக யூதாவை ஆட்சி செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் தாவீதுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி. அல்லேலூயா. அந்த உதவிக்கு தடைக்கல்லா இருக்கக்கூடிய முதல் ஆள் யார் அப்படின்னா இந்த யோவாப். ஆமென். பாருங்க, வயசான காலத்துல சாலமோனை கூப்பிட்டு, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த யோவாப் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறான், ஆனா இவன் உன் காலத்திலேயே தொடர்ந்தான் அப்படின்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற முடியாது. உனக்கு என்னையவே அவன் மிஞ்சிவிட்டான். என்னுடைய பலத்திற்கு அவன் மிஞ்சினவரா இருக்கிறான். நீ சிறியவன், வாலிபன், இளைஞனுமா இருக்கிறாய். அப்போ இவன் உன்னை அதிகமாக மிஞ்சி உன்னுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக செயல்பட வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி நீ உன்னுடைய யுக்தியின்படியே அவனுக்கு செய்ய கடவா என்று சொல்லி முதல்ல அவனை நரை மயிரோடு கூட பாதாளத்தில் விட கடவா. அல்லேலூயா. சமாதான காலத்துல சவுல் குடும்பத்தோடு கூட தாவீதின் குடும்பம் இணைய வேண்டிய நேரத்துல, யுத்தம் ஓய்ந்திருக்கிற நேரத்துல மறுபடியுமாக ரத்தத்தை சிந்தினதற்கு காரணமா இருந்தவன் இந்த யோவாப். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சமாதானம் பண்றதுதான் பெரிய விஷயம். 2 பேர் சண்டை போடும்போது நம்ம எரியில கொள்ளியில எண்ணெயை ஊத்துன மாதிரி நம்ம செயல்படக்கூடாது. அப்படி செயல்பட்டவன் தான் அந்த யோவாப். அப்ப நமக்கு மிகப்பெரிய உதவி என்ன அப்படின்னா, சண்டை 2 பலசாலிகள், இவனும் பலசாலி அவனும் பலசாலி, சண்டை போடுகிற அந்த நேரத்துல நாம் ஆண்டவருடைய வார்த்தையை குளிர பண்ணுகிறது போல, நாம் எளியவர்கள், நாம் சிறுபான்மையினர். அல்லேலூயா. ஆனால் சண்டையை அமர பண்ண நம்மளாலே முடியும். நம்மளாலே ஜெபிக்க முடியும், சமாதானத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதற்காகவே சமாதான காரணராக நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சாரமுள்ள வார்த்தை நம்மிடத்திலே தான் இருக்கிறது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை, நம்முடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கொடுக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்ப தாவீது பலசாலியாக இருந்தாலும் அவனுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய உதவி என்ன அப்படின்னா, யோவாப் உயிரோட கூட இருக்கக்கூடாது. அப்போ நாம் தேவ ராஜ்யத்திற்கு விரோதமாய் நம்ம சிந்தை நம்மை மேல நோக்கும் பொழுது, யோவாப்பை போல நம்முடைய எண்ணங்கள் உயர்த்தப்படும் பொழுது அது சாகடிக்கப்பட வேண்டும். நம்முடைய மாம்சம் சாகடிக்கப்பட வேண்டும். வீட்டுல சமாதானமா இருக்கிற நேரத்துல பிரச்சனை நம்ம மூலமாவே வரும். அமைதியா இருப்பாங்க, சமாதானமா போயிட்டு இருக்கும். நம்ம உள்ள வரும்போதே டென்ஷனோட வந்து ஆபீஸ்ல டென்ஷன் எல்லாம் வீட்டுல காமிப்போம், வெளியில உள்ள டென்ஷன் எல்லாம் வீட்டுல காமிப்போம், வேலையில உள்ள டென்ஷன் எல்லாம் வீட்டுல காமிப்போம். அல்லேலூயா. அப்படி காமிச்சுதான் இன்னைக்கு ஒருத்தர் வீட்டுல ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அல்லேலூயா. அப்போ சமாதான நேரம். அப்போ அது எல்லாவற்றையும் யோவாப்பை கொலை செய்வது போல தேவனுடைய ராஜ்யத்திலே நம்முடைய குடும்பமாகிய அந்த ஏதேன் தோட்டத்திலே சமாதானத்தை கெடுக்கிற எல்லா சிந்தைகளையும் நாம் அப்பொழுதே அதை வெட்டிவிடத்தக்கதாக, கொலை செய்யத்தக்கதாக, அதை புறம்பே தள்ளி போடத்தக்கதாக, அதை பாதாளத்திலே தள்ளிவிடத்தக்கதாக நம்ம என்ன பண்ணணும்? சமாதானத்தை பேணி பாதுகாக்கணும். அல்லேலூயா. அடுத்து 2வது வாசிங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 30வது வசனம். அடுத்த பலசாலி 1 ராஜாக்கள் புஸ்தகம் 16:30. உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அடுத்து 33வது வசனம் வாசிங்க.
ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து ஆ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு ஆ. தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். அதே மாதிரி அதே 21ஆம் அதிகாரத்துல 25, 26 வாசிங்க. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை தான் நான் கோர்வையாக அங்கெங்கே இருக்கிற வசனங்களை எடுத்து உங்களுக்கு நான் சொன்னேன். ஆண்டவர் ஆகாபை குறித்து கொடுக்கிற சர்டிபிகேட். இவன் எப்படிப்பட்டவன்? முதல்ல என்ன வாசிச்சோம்? 16ஆம் அதிகாரத்துல அவன் அதிகமாய் செய்தான். அல்லேலூயா. மற்ற எல்லா இஸ்ரவேல் ராஜாக்களை பார்க்கிலும் அவன் அதிகமாய் செய்தான். எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்ப இவன் எதுல பலசாலி? பாவம் செய்கிறதுல பலசாலி. அருவருப்பான காரியங்களை செய்கிறதுல அவன் மெஜாரிட்டி. கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதுல அவன் பெரும்பான்மையாய் செய்து வந்தான். பாருங்க, அவனுக்கு உதவி செய்யறார். அதான் பெரிய பரிதாபத்துக்குரிய விஷயம். பாவியிலும் மகா கேடான பாவி. விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி ஆகாபை போல ஒருவனும் இல்லை. அவனை போல முன்னும் இருந்ததில்லை, அவனை போல பின்னும். அந்த அளவுக்கு பாவத்தினுடைய உச்சத்துல, அருவருப்பினுடைய உச்சத்துல இருந்தவன் இந்த ஆகாபின் ராஜா. அந்த அளவுக்கு பாவத்திலும் அக்கிரமத்திலும் அவன் பலத்து போயிருந்தான். அவனுக்கு எப்படி தெரியுமா உதவி செய்யறாரு? வாசிங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 20வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 20:1 வாசிங்க. சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் சேனையை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சமாரியாவை முற்றுகை போட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணினான். அவனோட கூட 32 ராஜாக்கள் இருந்ததும் அல்லாமல், சீரியாவுடைய ராஜாவோடு எத்தனை ராஜாக்கள் இருக்கிறாங்க? 32 ராஜா. ஒருத்தன் இல்ல, 2 பேர் இல்ல, 32 தேசத்தினுடைய ராஜாக்கள். சீரியாவின் ராஜாவே பெரிய மெஜாரிட்டி. அவனே மிகப்பெரிய தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய பேரரசு. அவனோட சேர்ந்து 32 ராஜாக்கள் சேர்ந்து யாரை எதிர்க்க வராங்க? இந்த ஆகாபுக்கு விரோதமாய் சண்டை போட வராங்க. அல்லேலூயா. 32 ராஜாக்களும் சீரியா தேசத்துடைய ராஜாவாகிய பெனாதாத்தும் ஆகாபுக்கு விரோதமாய் சண்டை போட வராங்க. இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஆள். அவ்வளவு அருவருப்பான ஆள். இவனுக்கெல்லாம் சிக்கனாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணணும்? தூக்கி அப்படியே இந்த 32 பேர் கையில அப்படியே இந்த எண்ணெய் சட்டில தூக்கி போடுற மாதிரி, வடையை தூக்கி போடுற மாதிரி அப்படியே ஆகாப தூக்கி போட்டிருக்கணும். அப்படிதான் செஞ்சிருக்கணும். அதுக்கு தான் அவனுக்கு தகுதி. கொஞ்சம் கூட மதிக்கிறதில்ல. ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டவன். அல்லேலூயா. எலியாவை ஓட ஓட துரத்தினவன். பிரைஸ் எல்லாம். தன் மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டு நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி எல்லா இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டவன். அவனுக்கு உதவி செய்யறதுக்கு ஆண்டவர் கொஞ்சம் கூட மனசு வரவே கூடாது. நியாயப்படி, தர்மப்படி அவன் அப்படியே அவங்க கையில் அப்படியே கொடுத்துருக்கணும். ஆனா ஆண்டவர் பாருங்க, அவனுக்கு உதவி செய்யற. தகுதி இல்லாத நபருக்கு கிருபைன்னா தான். நாமெல்லாம் இங்க நின்று கர்த்தரை ஆராதிப்பதற்கு தகுதியில், நீங்க எப்படி? நான்லாம் தகுதி இல்லாத ஆள். இங்கே நின்று அவருடைய பிரமாணத்தை சொல்ல, அவருடைய வார்த்தையை சொல்ல கொஞ்சம் கூட தகுதி இல்லாத நபர். ஆமென். பாவத்திலும் உளையான சேற்றிலும் அக்கிரமத்திலும் இருந்த நம்மை அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து நம்மை நீதிமானாக்கி அவருடைய உயர் ஸ்தலத்திலே ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். அது அவருடைய கிருபை. ஆமென். ஆனா இவன் மனம் திரும்ப கூட இல்லை, இவன் திருந்த கூட இல்லை, இவன் ரட்சிக்கப்பட கூட இல்லை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள கூட இல்லை. எலியாவுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்கறதே இல்லாது. எலியாவை பயங்கரமா திட்டுவான். அவ்வளவு தகாத வார்த்தை சொல்லி எலியாவை பேசுவான். அல்லேலூயா. பகைங்கனே அப்படிமா, இஸ்ரவேலின் பகைங்கனே அப்படின்னு திட்டுவான். ஆனா பாருங்க, அந்த ஆகாபுக்கும், பாவத்திலே பலசாலியா இருக்கிற அந்த ஆகாபுக்கும் ஆண்டவர் உதவி செய்கிறவரா இருக்கிறார். எப்படி பாருங்க. அதே 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 20வது அதிகாரம் 13, 14, 15. 1 ராஜாக்கள் 20,
13, 14, 15. அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் வந்து அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்ட அந்த பெரும்பான்மையாய் நிற்கக்கூடிய 32 ராஜாக்களுடைய சேனைகளை நீ பார்த்தாயா? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றாரு. நீ அவனை பார்த்து பயப்படாத, நான் உனக்கு உதவி செய்த. நீ பாவியா இருந்தாலும் அக்கிரமக்காரனா இருந்தாலும் எனக்கு விரோதமாய் நீ செயல்பட்டாலும் நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்றதே பெரிய விஷயம். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றதே பெரிய விஷயம். ஆனா ஆண்டவர்கிட்ட எதிர்த்து பேசுறான் கேள்வி கேட்கிறான். யாரை கொண்டு செய்வீங்க? அடுத்த வசனம் வாசிங்க. யாரை கொண்டு என்று ஆகாப் கேட்டான். யாரை கொண்டு? உனக்கு ஹெல்ப் பண்றதே பெரிய விஷயம். யார் வந்தா உனக்கு என்ன? எப்படி வந்தா என்ன? எப்படி உனக்கு வெற்றி கிடைச்சா என்ன? அவனுக்கு சோர்ஸ் என்ன? வழி என்ன? எப்படி எனக்கு சுகம் கிடைக்கும்? எந்த டாக்டர், எந்த மருத்துவம், எந்த ஹாஸ்பிட்டல்? அல்லேலூயா. என்னுடைய பிரச்சனை ஏராளமா இருக்கிறது. 32 ராஜாக்களை காட்டிலும் அதிகமான யுத்தங்கள் என் சரீரத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. அவ்வளவு போராட்டங்களும் வேதனைகளும் இழைப்பும் எனக்குள்ளே நடந்து கொண்டு. யாரை கொண்டு? அல்லேலூயா. அவன் கேட்கிறான், யாரை கொண்டு? அடுத்த பதில். அதற்கு அவன் மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை கொண்டு 32 ராஜாக்களை எதிர்க்கிறதுக்கு யாரா? ஒரு சாதாரண சிப்பாய். இவ்வளவு வியாதி உள்ள மனுஷனுக்கு ஒரு கம்பவுண்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒரு நர்ஸ் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் செய்கிறார். அவருடைய லாஜிக்கே வேற. மாகாணங்களுடைய அதிபதி கூட கிடையாது, அந்த அதிபதிகளுடைய சேவகர். தொடர்ந்து வாசிங்க. பின்பு அவன் யுத்தத்தை யார் துவக்க வேண்டும் என்று கேட்டதற்கு, அதுவும் விடல. அப்ப யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும்? அவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்களா இல்ல நாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணுமா? என்ன பண்ண போறீங்க? அடுத்த கேள்வி. அவன் நீர்தான் என்றான். அவன் மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை இலக்கம் பார்த்தான். மாகாணங்களுடைய அதிபதிகளுடைய சேவகரை எண்ணிக்கை பார்த்து இலக்கம் பார்க்கிறான். அவர்கள் 232 பேர். எத்தனை பேர் போதும்? எத்தனை பேரு? ஜஸ்ட் 232. நம்ம ஓட்டு எண்ணிக்கை, தொகுதி எண்ணிக்கை மாதிரி இருக்கா? அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். 32 ராஜாக்களையும் சீரியாவுடைய ராஜாவாகிய பெனாதாத்துடைய மிகப்பெரிய சேனைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய எண்ணிக்கை எத்தனை பேரு? வெறும் 232 பேர். அந்த 232 பேர் யாரு? வெறும் சாதாரண சிப்பாய், சாதாரண சேவகர்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. அவன் அடுத்தடுத்து கேள்வி கேட்கிறான். நான் போகணுமா, அவன் வரணுமா? யாரை கொண்டு செய்ய போறீங்க? நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம், நம்ம ஜெபத்துக்கு எல்லாம் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவன் கேட்கிற கேள்விக்கு உடனே டான் பதில் சொல்றாரு. பாருங்க எவ்வளவு கிருபை ஆகாபு. ஆமென். யாரை கொண்டு எப்ப செய்ய போறீங்க? யார் முன்னாடி போகணும்? எத்தனை பேர்? கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்கிறார். அதான் பாருங்க, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆமென். ஆகாபுக்கெல்லாம் என்னைய கேட்ட நம்மளா இருந்தா வாசலே வராது, வீட்டை விட்டு வெளில போயிரு அப்படின்றோம். எத்தனை பேர் நமக்கு விரோதமா, நம்ம சொந்தங்கள்ல குடும்பங்கள் எவ்வளவு பேர் பேசுறாங்க, எவ்வளவு தீங்கு செய்யறாங்க. அவங்களுக்கு விரோதமா நமக்கு எவ்வளவு கோபம் வருது. வந்து நின்னால அவங்க நினைச்சாலும் நமக்கு பத்திக்கிட்டு எரியுது அப்படிமாங்க. அல்லேலூயா. ஆகாபுக்கெல்லாம் முன்னாடி நிக்கவே அவன் கேள்வி கேட்கறதுக்கு அருகதை கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு உதவி செய்யறார். எப்படி? லேசான காரியம். லேசா 32 ராஜாக்களுக்கு எதிராக 232 பேரை நடந்து போகக்கூடிய அவன் 300 ரதங்களோடு நிற்கிறான். இங்க பாருங்க, நடந்து போய் அந்த 32 ராஜாக்களுடைய சேனைகளை ஆண்டவர் நிர்மூலமாக்குகிறார். நம்முடைய ஆண்டவருடைய பெரிய காரியம் என்ன அப்படின்னா, கொடுத்து வாங்குவார். அல்லேலூயா. உதவி செஞ்சுட்டு அந்த உதவிக்குரிய பலனை எப்படி வாங்குறார் தெரியுமா? வாசிங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21வது அதிகாரம் 27, 28, 29. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தில் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா?
அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டில் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். 32 ராஜாக்கு விரோதமாக ஆகாப் ஜெயிக்கிறது ஆண்டவர் செய்கிற உதவி அல்ல, அவனை மனம் திரும்ப பண்றார். பாத்தீங்களா? அல்லேலூயா. எலியா வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டா பயங்கரமான ஒரு தீர்க்க தரிசனம் பேசுவார். உன் குடும்பத்தை வேரோடு அழிக்க போறேன், உன்னை நிர்மூலமாக்க போறேன், இவ்வளவு உதவி செஞ்சதுக்கு அப்புறமும் நீ ஆட்டம் ஆடுறியா அப்படின்னு சொல்லி எலியா வந்து பேசின உடனே ஆகாப் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரெட்டை உடுத்தி மண்ணில சாம்பல்ல அமர்ந்து தன்னை தாழ்த்தி மன்றாடி தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது பாருங்க, உடனே இவர் அப்படியே இறங்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது, அவனுடைய பாவம் பெருசா இருக்கு, அது பலமா இருக்கு, அது பெருத்து போயிருக்கு, பெரும்பான்மையா இருக்கு. அல்லேலூயா. அந்த பெரும்பான்மையான பாவத்தை அவன் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உடனே இறங்கி விடுகிறார். அல்லேலூயா. சரீர பிரகாரமாய் செய்கிற உதவி அல்ல. ஆகாப்புடைய ராஜ்யத்தை பாதுகாக்க 32 ராஜாக்களுக்கு விரோதமாக வெறும் 232 பேரை அனுப்பி அந்த யுத்தத்தை ஜெயித்தது அவனுக்கு செய்த உதவி அல்ல. ஆமென். பணம் இல்ல, காசு இல்ல, 10 லட்ச ரூபா வருது, 2 லட்ச ரூபா வருது, சரீர பிரகாரமான உதவி வருவது நமக்கு உதவி அல்ல. அது இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். சரீர ஆரோக்கியம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிற ஒரு இருதயத்தை, பத்சேபாலுக்கு விரோதமாய் தாவீது பாவம் செய்த பொழுது சங்கீதம் 51 தன்னுடைய ஆவியை நொறுக்கி தன்னுடைய ஆத்மாவை உடைத்து தேவ சமூகத்திலே பாவ அறிக்கை செய்து அழுது கதறி ஜெபிக்கிறான் பாருங்க. அந்த அழுகை, அந்த தாழ்த்தப்படுகிற அந்த எண்ணம், அந்த கீழ்ப்படிதல், அல்லேலூயா, அந்த மனம் திரும்புதலின் ஆவியை கொடுக்கிறார் பாருங்க. அதுதான் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய உதவி. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, சரீர பிரகாரமான உதவிகள் கிடைப்பது நமக்கு உதவி அல்ல. தேவ சமூகத்துல பரிசுத்த ஆவியின் நிறைவோடு கூட தாழ்மைப்படுத்தி மன உருக்கத்தோடு கூட நான் பாவி என்று சொல்லி ஒத்துக்கொண்டு என்னுடைய சுய ரூபத்தை, என்னுடைய அருவருப்பை வெட்ட வெளிச்சமாக்கி தேவ சமூகத்திலே மன்னிப்பு கேட்டு கதறி அழ ஜெபிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கொடுக்கிறார் பாருங்க. அதுதான் உதவி. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே மரித்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. வசனம் சொல்லு, அவன் மனம் திரும்ப வேண்டும், பாவி மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். அப்ப அந்த ரட்சிப்பின் இருதயத்தை கொடுக்கிறதே அவர்தான். அல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த மனம் திரும்பக்கூடிய பாக்கியம் இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட மனம் திரும்புதலின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, அதுதான் நமக்கு மிகப்பெரிய உதவி. அல்லேலூயா. நான் பாவத்தில் இருந்தேன், அக்கிரமத்தில் இருந்தேன், உளையான சேற்றில் இருந்தேன், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை, அவரை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை, என் இரட்சகரை விளங்கி கொள்ளக்கூடிய அந்த புத்தியை எனக்கு கொடுத்தாரே, அதுதான் பெரிய உதவி. ஆமென். அந்த உதவி ஆகாபுக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. அடுத்து மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 1 வசனம். அடுத்த பலசாலி அப்போஸ்தலர் 10:1 புதிய ஏற்பாட்டில் 175. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். பாருங்க, இவன் ஒரு பெரிய ராணுவ தலைவன், 100க்கு அதிபதி, இத்தாலியா பட்டாளத்தினுடைய தலைவன். அல்லேலூயா. அவனுக்கு அதிகாரத்துக்கு பஞ்சம் இல்லை, பணத்துக்கு பஞ்சம் இல்லை, பதவிக்கு பஞ்சம் இல்லை. அல்லேலூயா. எல்லாமே அவனிடத்திலே பரிபூர்ணமாய் நிறைவாய் இருக்கிறது. ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை போ என்றால் போகிறான். அதிகாரம் இருக்கு, பதவி இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் அவன்கிட்ட என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. அவனிடத்திலே பாவ மன்னிப்புக்கு ஏதுவான அந்த காரியம் இல்லை. வேதம் அவனுக்கு தெரியாது, இயேசு யார் என்று அவனுக்கு தெரியாது, இயேசு கிறிஸ்து எதற்காய் மரித்தார் என்று அவனுக்கு தெரியாது, இயேசுனுடைய இரத்தத்தினுடைய வல்லமை அவனுக்கு தெரியாது, இயேசுனுடைய அன்பு அவனுக்கு தெரியாது. இவ்வளவு பலசாலியா இருந்தாலும், இவ்வளவு பதவியில உயர்ந்த அந்தஸ்துல இருந்தாலும் ஆண்டவர் அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பேதுருவை அவனுடைய வீட்டிற்கு அனுப்புறார் பாருங்க. அதுதான் அவர் செய்கிற உதவி. இவன் பணக்காரன், அவன் நல்லா தானே இருக்கிறான். எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு பேர் வியாதியா இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் தவிக்கிறாங்க, வறுமையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் உதவி செய்வோம் இல்ல. பலம் உள்ளவனுக்காகிலும்
பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அதே 11ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 11:14. ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான். அப்ப பேதுரு வீட்டுக்குள்ள வந்தாதான் அவனுக்கு மிகப்பெரிய உதவி. ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகள் பேதுரு மூலமா தான் கொர்நேலியுடைய குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும். அவனுடைய பணம் அவனுக்கு உதவி செய்யாது, அவனுடைய பதவி அவனுக்கு உதவி செய்யாது, அவனுடைய படிப்பு அவனுக்கு உதவி செய்யாது, அவனுடைய அந்தஸ்து அவனை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தை பேதுருடைய வாயிலிருந்து கொர்நேலியு வீட்டுக்கு வந்தால்தான் அதுதான் மிகப்பெரிய உதவி. அதுதான் அவனுடைய ராஜ்யத்திலே, தேவ ராஜ்யத்திலே போய் சேர்க்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய பணமோ, நம்முடைய படிப்போ, நம்முடைய அந்தஸ்தோ, நம்முடைய சொத்தோ, நம்முடைய பதவியோ ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்திலே போய் சேர்வதற்கு உதவி செய்யவே செய்யாது. அது நமக்கு பலம் என்றால் நாம தான் மிகப்பெரிய முட்டாள். அல்லேலூயா. பணத்தை கொடுத்து, பதவியை கொடுத்து, பொருளை கொடுத்து, அந்தஸ்தை கொடுத்து ஒரு நாளும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அது நமக்கு பலம் அல்ல. அவன் பலசாலியாக இருந்தான், ஆனாலும் பலம் உள்ளவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஏன்? பேதுரு சாமானியத்துல புறஜாதியரோட வீட்டுக்கு போகவே மாட்டான். பேதுரு யூதர்கள் வீட்டு மத்தியில தான் செய்வான், எருசலேமுக்குள்ளதான் அவன் கிரியை செய்வான். ஆனால் பாருங்க, பேதுருவையே மடங்கடிக்க வச்சு அவனுக்கு பெரிய ஒரு பாடத்தை புகட்டி பெரிய தரிசனத்தை கொடுத்து, நீ கொர்நேலியு வீட்டுக்கு போ, அவன் உனக்காக காத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி 2 பேருக்கும் ஈக்குவல் டைம்ல தரிசனம் கொடுத்து ரட்சிப்பு என்கிற மிகப்பெரிய உதவியை ஆண்டவர் கொர்நேலியுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அடுத்து 4வது பிலிப்பியர் 3வது அதிகாரம் 4, 5, 6. புதிய ஏற்பாட்டில் 272. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 4, 5, 6. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்தசேதனம் அடைந்தவன். நாம் 8ஆம் நாளில் விருத்தசேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரெயரில் பிறந்த எபிரெயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். எவ்ரிதிங் இன் ஆல் aspects I am perfect. அதான் அவனுடைய பலம். அவன்தான் பவுல் பலசாலியா தன்னை சொல்லிக் கொள்வதற்கு தன்னுடைய மாம்சத்தின்படி நானும் என்னை பலசாலி என்று சொல்லலாம். நான் உயர்ந்த ஜாதி, நான் உயர்ந்த கோத்திரத்தான், நான் மேல் ஜாதி, நான் இஸ்ரவேலிலே பிறந்த பெரிய யூதன், அல்லேலூயா, நியாயப்பிரமாணிகன், நான் உயர்ந்தவன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை நான் துன்பப்படுத்தினவன், எல்லாவற்றிலும் நியாயப்பிரமாணத்தின்படி சரியாய் செய்யக்கூடிய ஒரு பக்தி வைராக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகா பெரிய பரிசுத்தவான் நான் மேன்மை பாராட்டலாம். இதெல்லாம் என்னது? சரீர பிரகாரமான பலன். அல்லேலூயா. இப்பேற்பட்ட பெரிய லிஸ்ட் யாருக்கு? பவுலுக்கு. யாரும் உயர்ந்த ஜாதின்னு சொல்லி மேன்மைப்படுத்தி பரலோகத்துக்கு போகவே முடியாது. அல்லேலூயா. நான் உயர்ந்த ஜாதி, நான் பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அது சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் சரியா தானே இருக்கேன். என் மேல யார் ஒரு குறையும் சொல்ல முடியாது. எந்த குடும்பத்தை கெடுத்தேன்? யார் குடியை கெடுத்தேன்? யார் ஒரு விரல் சொடக்கு போட்டு என்னை ஒரு குற்றமும் சொல்ல முடியாது. நான் பெர்ஃபெக்ட் அப்படிமா. ஒருவனும் இந்த ஊர்ல, இந்த உலகத்துல நல்லவன் இல்லை. நல்லவன் என்று சொல்லி தன்னுடைய மாம்சத்திலே மேன்மை பாராட்ட ஒருவனும் கிடையாது. ஆனால் பவுல் மேன்மை பாராட்ட எல்லாமே இருக்க வேண்டாம். ஏன்னா ஏன் இயேசு கிறிஸ்து பவுல்கிட்ட டைரக்டா அப்படியே சாட்சாத் அப்படியே பிரத்யட்சமா அவனுக்கு தரிசனம் கொடுத்து பேசினார் அப்படின்னா அவனை எந்த விதத்திலும் யாராலும் குற்றம் சாட்டப்படவே முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை சரியாய் கை கொள்ளக்கூடிய ஒரு சரியான ஆள் யாருன்னா பவுல் தான். இவனை மடக்கிறதுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவரே நேரா வரார். வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 3வது வசனம். புதிய ஏற்பாட்டில் 173. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. 9:3 வாசிங்க.
அப்போஸ்தலர் 9:3. சரி வாசிங்க. அத பிரகாசித்தது கரெக்ட் தான். அவன் தரையிலே விழுந்தான். அந்த வார்த்தை தான் முக்கியம். அவன் தரையிலே விழுந்தான். உயர்ந்த ஜாதிக்காரன் இப்ப எங்க விழுந்துட்டான்? தரையிலே விழுந்தான். நான் ஒரு யூதன், நான் நியாயப்பிரமாணத்தை சரியாய் கடைபிடித்தவன், நான் பக்தி வைராக்கியம் உள்ளவன், நான் ஒரு பரிசேயன், எல்லாம் சொன்ன பெரிய லிஸ்ட். ஆனா இன்னைக்கு எங்க இருக்கிறான்? ஒரே அடி. அல்லேலூயா. தரையிலே விழுந்தான். அப்ப இவ்வளவு பெரிய பலசாலியா இருக்கக்கூடிய பவுலுக்கு ஆண்டவர் செய்கிற மிகப்பெரிய உதவி என்ன அப்படின்னா, அவனை கீழே தள்ளுறது. நல்லா கவனிங்க. நாம எதையெல்லாம் பெரும்பான்மை நினைக்கிறோமோ, எதையெல்லாம் மெஜாரிட்டி நினைக்கிறோமோ, ஆண்டவர் சமூகத்துல அது என்னது? ஜீரோ. நாம பெரிய லிஸ்ட் போடலாம், நம்ம பெரிய அடுக்கடுக்கா அடுக்கலாம். நான் அப்படி, நான் இப்படி, நான் அப்படி, நான் சொன்னா போதும் அப்படியே வந்து கொட்டிடுவாங்க. எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஒருத்தர் சொல்லுவாரு, நான் சொடக் போட்டா போதும் எனக்கு பணம் அப்படியே வந்து விழுகும். எனக்கு உதவி செய்யறதுக்கு அத்தனை பேர் இருக்கிறாங்க, அவ்வளவு பேர் எனக்கு பழக்கம். ஆனா பாருங்க, அதெல்லாம் ஒண்ணுமே பழிக்காது. அப்ப பவுலுக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்னன்னா, அந்த ஜாதி பெருமையில இருந்து நான் நியாயப்பிரமாணத்துல சரியா இருக்கிறேன் என்கிற அந்த பலத்திலிருந்து அவனை கீழே தள்ளி தரையில விழ வைக்கிறார். என்னை துன்பப்படுத்துகிற யார் நீ அப்படின்னு கேட்கிறாரு. வசனத்தை வாசிங்க. நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அப்ப பாருங்க, நேரடியாக பிரத்யட்சமாக ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. அடுத்து கடைசியாக, அது பலசாலிக்கு கடைசி. வாசிங்க 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 வசனம். 2 ராஜாக்கள் 5:1. பழைய ஏற்பாட்டுல 471. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகாபராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். பாருங்க எவ்வளவு பெரிய பலத்தை பாத்தீங்களா? நாகமானுக்கு ஆண்டவர் கொடுக்கிற லிஸ்ட பாத்தீங்களா? சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷன். ராஜாவுக்கு அடுத்த ஆள் யாரு? இந்த நாகமான். பெரிய மனுஷன், பலசாலி, எண்ணிக்கையில்லோனுமா இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். பயங்கர பலசாலி. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய பலசாலிக்கு ஆண்டவர் செய்யற உதவி என்ன? அவனுக்கு கொடுத்த குஷ்டரோகம் தான் அவனுக்கு பெரிய உதவி. அந்த வியாதி மட்டும் அவனுக்கு வரல அப்படின்னா அவன் ஒரு நாள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்திருக்க மாட்டான். அல்லேலூயா. ஒரு நாள் என்ன பண்ண மாட்டான்? அவன் எலிசாவை தேடி வந்திருக்க மாட்டான். அப்ப பெரிய பராக்கிரமசாலிக்கும் ஆண்டவர் செய்கிற உதவி என்னன்னா, ஒரு சின்ன சோதனை. சோதனையை பெருசா நினைப்பாங்க. டாக்டர் சொல்றாங்க காய்ச்சல் ஒரு வியாதியே கிடையாது, ஒரு சிம்டம். சொல்றாங்களா இல்லையா? தலைவலி ஒரு சிம்டம். நீங்க தலைவலியை அமுத்திட்டீங்க, காய்ச்சல் அமுத்திட்டீங்கன்னா உள்ள இருக்கிற வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இவனுக்கு குஷ்டரோகி ஒரு சிம்டம் தான், அது வியாதி கிடையாது. அவனுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாதி என்ன? பெருமை. எலிசா வீட்டு வாசல்ல போய் நின்னவனே எலிசா வரணும். பாஸ்டர் வெளியில ஐயா வாங்க, பெரிய சேனாதிபதியே நீங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க, வாங்க, உங்களுக்கு உட்காரக்கு சேர் கூட என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? அவரே முதுக குனிஞ்சு அவர் முதுகு மேலே ஏறி உட்கார வைக்கணும். அல்லேலூயா. அப்படியா? பிரைஸ் தி லார்ட். அவனுடைய பெருமையை உடைக்கணும். அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த குஷ்டரோகம். அப்ப வேர் ஆணவம், வியாதி மேல, சிம்டம் வெளியில இருக்கு. சரீரத்துல வியாதியை கொடுத்து உள்ளத்துல இருக்கிற வியாதியை சுகமாக்குறார் பாத்தீங்களா? அதுதான் பலசாலிக்கு செய்யக்கூடிய உதவி. அது யாரை கொண்டு? ஒரு சின்ன பிள்ளையை கொண்டு. அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலிக்கு ஒரு குஷ்டரோகி என்கிற ஒரு சின்ன வியாதியை கொடுத்து அவனுடைய ஆணவத்தை நீக்குகிறார் பாருங்க. அதுதான். தயவு செய்து நமக்கு வர்ற வியாதியை குறித்து பயப்படாதீங்க. அது வெறும் சிம்டம் தான். நமக்கு உள்ள வேற ஏதோ இருக்கு. அது நமக்கு தெரியாம கூட இருக்கலாம், நம்முடைய சிந்தைக்கு தெரியாம இருக்கலாம், நம்முடைய மனசுக்கு தெரியாம இருக்கலாம். நம்முடைய வியாதியை சுகமாக்குற அந்த போக்காட்டை வைத்துக்கொண்டு ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு நேராய் நிறுத்துகிறார். அதுதான் ஆண்டவர் நமக்கு செய்கிற மிகப்பெரிய உதவி. அல்லேலூயா. இதுவரைக்கும் பலசாலிகளை நாம் பார்த்து முடித்து விட்டோம். இனி நீங்க அவன் பாருங்க, கெடியாரத்தை பாக்குறான். பலசாலியை பார்த்தோன்னா கெடியாரத்தை பாக்குறான். அல்லேலூயா. லேட்டா வந்தவங்களாம் லேட்டா உட்காருங்க.
பிரைஸ் எல்லாம். அடுத்து பலன் இல்லாதவர்கள், ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க, பலனற்று போய், அதாவது பலசாலி இல்லாம ரொம்ப வீக்கா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் எப்படி உதவி செய்கிறார்? வாசிங்க மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 22வது வசனம். மார்க்கு சுவிசேஷம் 29:22. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால். அந்த ஒரு வார்த்தை தான், நீர் ஏதாகிலும், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால். நீங்க பைபிள் வாசிக்கும் போது அந்த கேரக்டராவே மாறிடணும். அப்படி சும்மா சாதாரண வாசிக்க கூடாது. இந்த ஒரு வார்த்தைய நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல என்னுடைய பாஸ்டர் எடுத்தாரு. திரும்ப 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 சொல்வார், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால். அவர் சொல்ல 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 எங்களுக்கு அப்படியே கண்ணீரா வரும். நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும் ஆண்டவரே, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும் ஆண்டவரே, நீர் ஏதாகிலும், ஏதாவது ஒரு சோர்ஸ், ஏதாவது ஒரு சின்ன வழி, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும் ஆண்டவரே. ஏன்னா அவன் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டான், பெரும்பான்மையான மருத்துவங்களை எல்லாம் பார்த்துட்டான். ஏன் இன்னும் சொல்ல போனா சீஷர்கள்ட்ட கூட போய் அவன் நிறுத்தி பார்த்துட்டான் தன்னுடைய மகனை. சீஷர்களால கூட குணப்படுத்த முடியல. அவனுடைய கடைசி நம்பிக்கை சீஷர்கள். ஏன்னா இயேசுவை பார்க்கறது கஷ்டம், அவர் பிஸி. அல்லேலூயா. சீஷர்கள் அற்புதம் செஞ்சிருவாங்க. அப்ப ஆண்டவர் கூட அவன் என்ன பண்ணா, சீஷர்கள் பார்த்தா போதும், அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் அற்புதம் செஞ்சிருவாங்க. ஆனா அங்கேயும் நடக்கல. அப்ப அவனுடைய கடைசி நம்பிக்கையும் அற்று போகிறது. அவன் ரொம்ப பலவீனமாகிறான். அல்லேலூயா. நுரை தள்ளி தீயிலும் தண்ணீரிலும் அந்த பிள்ளை அவனை போய் விழுகிறது. அல்லேலூயா. மகன் அப்படியே பிசாசினுடைய அந்த வேதனையினால ரொம்ப கஷ்டப்படுறான். ஒரே பிள்ளை பார்க்க அவனால சகிக்க முடியல. கடைசியில இயேசுனார் வந்துட்டார். நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எனக்கு செய்யுங்கப்பா. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ என்னை விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆகிலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்ய வேண்டும். பலவீனன் அப்படிங்கிறதுக்காக உடனே தூக்கி கொடுத்துட மாட்டார். அவன் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறானே அப்படிங்கறதுக்காக அப்படியே உடனே தூக்கி கொடுத்துட மாட்டார். ஆகாபுக்கு அவ்வளவு பெரிய உதவி செஞ்சவர் இந்த தகப்பனுக்கு ஏன் இப்படி இறங்க மாட்டேங்கிறார்? அல்லேலூயா. அவன்கிட்ட ஏன் கேள்வி கேட்கிறார்? ஆகாப்கிட்ட கேள்வியே கேட்கல, தூக்கி அப்படியே லட்டு மாதிரி தூக்கி கொடுத்துட்டு இருக்கிறார். நம்ம கேட்க முடியாது. என்னாண்டவரே, அவனுக்கு செய்றீங்க, எனக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க. அவன் படும் பாவியா இருக்கிறான், அவனுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க, எனக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. லாசரு மாதிரி பாருங்க, ஐஸ்வர்யா நல்ல பிரியாணியா சாப்பிட்றேன், எனக்கு ஒரு துணிக்கை சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, ஒரு சோறு கிடைக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. இப்ப வீடு தேடி எலியாவுக்கு அந்த மாதிரி டெலிவரி ஆயிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்போ அவன்கிட்ட போய் கேள்வி கேட்கிறார், நீ என்னை விசுவாசிக்கிற? அப்ப அவனுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. அப்ப அந்த பலவீனமா இருக்கக்கூடிய அந்த தகப்பனிடத்திலே கூட தன்னை விசுவாசிக்கக்கூடிய அந்த இருதயத்தை கொடுத்துட்டு தான் அவனுக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஏன் சில நேரம் நமக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்குது? ஏன் சில நேரம் ஆண்டவர் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுக்காம அவர் என்கிட்ட மறுபடியும் கேள்வி கேட்கிறார்? வர சொன்னீங்க, வந்துட்டோம். ஞானஸ்நானம் எடுக்க சொன்னீங்க, எடுத்துட்டோம். தசமா கொடுக்க சொன்னீங்க, கொடுக்குறோம். அதை பண்றோம், இதை பண்றோம். ஆனா ஏன் எங்களுக்கு எதுவுமே நடக்கல? நீங்க சொல்றதெல்லாம் நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஏன் நாங்க கேட்கறது நீங்க கொடுக்கறது இல்லை? ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அது உங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவு. அமேன். நீ என்னை விசுவாசிக்கிறாயா? அமேன். நான் மனுஷன் தான் ஆண்டவரே, ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அப்ப விசுவாசம் இல்லாமல் எந்த ஒரு அற்புதத்தையும் நாம் பெற முடியாது. அல்லேலூயா. அவன் பலவீனனா இருந்தாலும் அவன் ஆவியிலே பலப்பட வேண்டும். அவன் சரீரத்திலே பலவீனனா இருந்தாலும் அவன் ஆவியிலே பலசாலியாய் மாற வேண்டும். விசுவாசத்திலே அவன் பெரும்பான்மைக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு விசுவாசிக்கிற அந்த இருதயத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அற்புதம் செய்கிறார். அப்ப அதே ஸ்டேஜ் தான் நாமும். எந்த ஒரு காரியத்தையும் விசுவாசிக்காம அவர் சமூகத்துல அற்புதத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. விசுவாசத்தினுடைய அளவை நீங்க தான் கணிக்கணும். ஆமென். அடுத்து இரண்டாவது பலவீனன், மார்க் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25, 26, 27.
54வது பக்கம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. போதும், கவனிங்க. 18 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. நல்லா அந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. ஏற்கனவே அன்பரசு பிரதர் வீட்டில் அந்த வசனத்தை நான் சொல்லி இருக்கிறேன். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, அநேக வியாதியினால் வருத்தப்பட்டுன்னு சொல்லப்படல, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. டாக்டர் தான் பிரச்சனை. இப்போ எல்லா டாக்டரையும் போய் பார்த்தாச்சு, எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு. அநேக வைத்தியர்களால், பெரும்பான்மை மெஜாரிட்டி எல்லாத்தையும் போய் பார்த்தாச்சு. அல்லேலூயா. சித்தா போய் பார்த்தாச்சு, அலோபதி போய் பார்த்தாச்சு, ஹோமியோபதி பார்த்தாச்சு, நேச்சுரோபதி பார்த்தாச்சு, எல்லாம் என்னென்ன பதி இருக்கோ எல்லா பதியும் போய் பார்த்தாச்சு. அல்லேலூயா. அநேக வைத்தியர்கள். இந்த அம்மாவுக்கு வியாதி பெருசு இல்லை, டாக்டர் தான் என்ன பண்ணிட்டான், நோண்டி 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 என்ன பண்ணிட்டா, வியாதியை பெருசாக்கிட்டான். 2 வருஷத்துல சுகமா இருக்கும். அதை 18 வருஷமா இழுத்தடிச்சதே யாரு? அநேக வைத்தியர்கள். அல்லேலூயா. அந்த உடம்ப போட்டு எல்லாம் இவனுக்கு தான் ட்ரைனிங் எடுத்துருக்கானு. இவன் படிச்ச படிப்பை ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணது யாரு? இந்த அம்மா உடம்புல தான். அல்லேலூயா. எல்லா மருந்தையும் டெஸ்ட் பண்ணுவான். இந்த நானே உன் பரிகாரி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அருமையா எடுத்திருப்பாங்க. கடைசியா ஒரு கிளை வரும். இது சாதாரண விஷயம், நான் ஒரு கீரையை அரைச்சு கொடுக்குறேன், ஒரு இலையை அரைச்சு கொடுக்குறேன், இதை சாப்பிடு உனக்கு சரியாயிரும். ஆனா இது காசு கொடுத்தாதான் பழிக்கும். அது வீடு பூரா தடவுவா. ஒரே ஒரு ரூபா இருக்கும், 1 ரூபாய் எடுத்து கொடுப்பா. அந்த இலையை சாப்பிட்டோடனே பாருங்க வயிறு இன்னும் அதிகமாயிரும், பயங்கரமா பிரச்சனையா போட்டு துடிச்சு அப்படியே வீடையே அலங்கோலப்படுத்திடுவா. இருக்கிற அப்ப என்ன அர்த்தம்? கடைசி 1 ரூபா கூட உன்கிட்ட இருக்கக்கூடாது. அப்பதான் உனக்கு விசுவாசம் வரும். ஆமென். நீ எல்லாம் அந்த கிளவி பேச்ச கேட்ட இல்ல, அவ சொன்ன வார்த்தை உனக்கு பெருசா இருந்துச்சு. நான் அரைச்சு கொடுத்த பச்சளையை சாப்பிட்டா சரியாயிரும். அது என்ன சொல்ற, நீ 1 ரூபா கொடுத்தா தான் அந்த மருந்து பலிக்கும். அந்த 1 ரூபாயையும் பறிச்சிட்டு தான் என்ன பண்றாரு, ரோட்ல விடுறார் ஆண்டவர். அவர் ஆண்டவர் தெருல வந்துகிட்டு இருக்காரு. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும். எப்படி இப்ப என்ன ஆயிடுச்சு? இயேசு இங்க பெரும்பான்மையா இருக்கிறார். அவரை முழுவதுமாக என்னால தொட முடியாது. நான் இப்ப தரையில உருண்டுகிட்டு இருக்கேன், தவந்து தவந்து போகக்கூடிய நிலைமையில நான் இருக்கிறேன். அப்ப எனக்கு என்ன எட்டும்? அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் தான் எட்டும். நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் நான் சுஸ்தமாவேன் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு வெளியில போறா பாருங்க. அந்த பலவீனத்தோடு கர்த்தர் அவளுக்கு செய்கிற உதவி. அவளை பார்க்கல, பேசல, தொடல. அவளுடைய விசுவாசத்தின்படியே வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்துல அவள் சுஸ்தமானாள். அல்லேலூயா. பாருங்க, பலனற்றவனுக்காகிலும் அவர் செய்கிற உதவி. நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போகலாம், இருக்கிற காசு பணம் எல்லாவற்றையும் இழந்து போகலாம், எல்லா வைத்தியர்கள் மேல் இருக்கிற நம்பிக்கை எல்லாம் அற்று போகலாம், உங்களுடைய வாழ்க்கையின் ஓரத்துக்கே நீங்க போகலாம். அடுத்து என்ன செய்வது என்று சொல்லி தெரியாம பணத்தினாலும் எல்லாவித நம்பிக்கையினாலும் நீங்கள் இழந்து போய் இருக்கக்கூடிய பலனற்று இருக்க போகிற அந்த நேரத்துல கூட ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அவளை தொடல, அவளை தூக்கி விடல, அவளுக்கு ஒரு வார்த்தை கூட பேசல, ஒரு வசனம் கூட சொல்லல. அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்துல ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அடுத்தபடியாக யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5:6. யோவான் 5:6 புதிய ஏற்பாட்டுல 130. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தனாய் இருக்க, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இந்த அம்மாவாவது 18 வருஷம், சார் 38 வருஷம் சீனியர். இயேசுநாதருக்கு 33 வயசு தான். அவருடைய வயசை காட்டில் இவருடைய வியாதி எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. எப்படி அவனுக்கு ஒரு 20-25 வயசுல அந்த பெதஸ்தா குளத்துல படுத்திருந்தா கூட 38 + 25 கூட்டி பார்த்துக்கோங்க என்ன டோட்டல். இயேசுநாதருக்கு வயசே 33 தான். அவருடைய வியாதி, அவருடைய வயசை காட்டில் வியாதி அனுபவம் அதிகம். அப்ப என்ன அர்த்தம்? இவன் வியாதியாய் படுக்கும் போது இயேசுநாதர் இன்னும் பிறக்கவே இல்லை, அப்படித்தானே? இவனுக்கு 38 வயசு, அவருக்கு 33 வயசு, அவரை இன்னும் பிறக்கவே இல்லை. பாருங்க, அப்பேற்பட்ட மனுஷனுக்கு கூட யார் உதவி செய்கிறார்? இவன் தான் பெரும்பான்மை, அவருடைய வயசு சிறுபான்மை.
இவனுடைய வியாதி அதை விட பெரும்பான்மை. ஆனா பாருங்க, அவனை போய் ஆண்டவர் தொட்டு என்ன பண்றார்? உனக்கு நான் உதவி செய்ய வேண்டுமா? அப்ப அவனுடைய எண்ணத்தை அவனுடைய எண்ணம் எல்லாம் என்ன? அந்த பெதஸ்தா குளத்துல போய் நான் விழுகணும். ரட்சிப்பின் ஊற்றுக்கண் இங்க இருக்கு. ரட்சிப்பினுடைய ஊற்றுக்கண்ணே இங்க இருக்கு. இயேசுநாதர் பக்கத்துல இருக்கிறார். அவர்கிட்ட போய் சொல்றேன், என்னை கையை பிடிச்சு என்ன பண்ணுங்க, அந்த குளத்துல போய் தள்ளிருங்க. ஏய், நீ என் கையை பிடிச்சாலே போதும், ஏன் சுகமாயிரு. அந்த குளத்துக்கே நீ போக வேண்டாம். நீ என்னை விசுவாசிக்கிறாயா அல்ல அந்த குளத்தை விசுவாசிக்கிறாயா? அந்த குளத்துடைய தண்ணீர் வற்றி போகலாம், ஆனால் என்னுடைய ரட்சிப்பின் ஊற்றுக்கண் ஒரு நாளும் வற்றி போகாது. நான் ஜீவ தண்ணீர், நானே ஜீவ அப்பம். பல நற்றவனுக்கு ஆகில அவனால எந்திரிச்சு நடக்கவே முடியாது. நான் தான் அவன்கிட்ட போகணும். அல்லேலூயா. அவனை தேடி கண்டுபிடி சொல்றாங்க அநேக வேத பண்டிதர்கள். அந்த பெதஸ்தா குளத்தின் அந்த மண்டபத்துல எத்தனையோ வியாதியஸ்தர்கள் இருந்தார்கள். ஆனால் அவனை மட்டும் தேடி கண்டு போய் ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்கிறார். பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. அடுத்து மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1 இருந்து வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நாகுமுக்கு போனார். அவர்கள் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் கூடாதபடிக்கு அநேகர் கூடி வந்திருந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கி, திமிர்வாதக்காரனை படுக்கையோட அந்த வீட்டுல என்ன பண்ணாங்க? மேல் வீட்டு ஓட்டை பிரிச்சு உள்ள இறக்கிட்டாங்க. இருக்கிறதுலே ரொம்ப பலவீன நிவன் தான். அவனாவது வாய் திறந்து பேசுறான். 38 வருஷமா வியாதி இருந்தவன் என்ன பண்றான்? வாய் திறந்து பேசுறவன் கோமா ஸ்டேஜ். அல்லேலூயா. திமிர்வாதக்காரன் ஒண்ணுமே செய்ய முடியாது, நடக்க முடியாது, பேச முடியாது, சுய சிந்தையே கிடையாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. பல வருஷமாக வியாதியின் படுக்கையில இருக்கிறான். அவனுக்கு ஆண்டவர் செஞ்ச மிகப்பெரிய உதவி என்ன தெரியுமா? மிகப்பெரிய உதவி என்னது? அந்த 4 பேரை அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சது. ஆமென். அல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் இயேசுநாதர் வாரான்னு போயிட்டே இருக்கிறாங்க. இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும்னு போயிட்டே இருக்கிறாங்க. அவருடைய வார்த்தையை கேட்கணும், வசனத்தை கேட்கணும். எப்படியாவது இன்னைக்கு அந்த பிரதர் இன்னைக்கு சரணக்குமார் உள்ள வந்துருவார்னு பார்த்தேன். அந்த 4 பேரை மாதிரி இவர் ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டு 4 பேருக்கு ஈக்குவல் இவர். அல்லேலூயா. அப்படியே தூக்கிட்டு வந்துருவார். ஒரு உதவியை அனுப்புனேன். ஆனா பாருங்க, இன்னைக்கு அந்த உதவி பலிக்கல. பிரைஸ் எல்லாம். அப்போ ஆலயத்திற்கு வரும்பொழுது, இயேசுவை சந்திக்கும் பொழுது நான் வெறுமையாய் போக மாட்டேன். ஒரு யாருமே கிடைக்கல உங்களுக்கு. பாருங்க, இந்த திமிர்வாதக்காரனையாவது தூக்கிட்டு போய் இந்த ஆத்மாவையாவது ரட்சிப்புகளை நடத்துகிறோம்னு சொல்லி பாருங்க, அந்த அப்படியே கட்டில எடுத்து குண்டு கட்டா தூக்கி அப்படியே என்ன பண்ணிட்டாங்க? என்ன பிரயாசம் பாருங்க. கட்டிலோட எப்படி ஓட்டுல ஏறினாங்கன்னு தெரியல. அந்த காலத்துல சென்ட்ரிங் போட்ட வீடு கிடையாது. 4 பேருக்கு என்ன வைராக்கியம் பாருங்க. எப்படி ஆகிலும் இயேசுக்கு முன்னாடி இவனை போய் இறக்கிட்டோம் அப்படின்னா இவன் எந்திரிச்சு நடந்துருவான். அந்த 4 பேரை அனுப்பி அந்த 4 பேருக்கு விசுவாசத்தை கொடுத்து, அந்த 4 பேருக்கு அந்த கட்டிலை தூக்கக்கூடிய பலத்தை கொடுத்து, எவன் வீடு எப்படி போனாலும் பரவாயில்ல என்று சொல்லி மாம்சத்தோடு ரத்தத்தோடு சிந்திக்காம அடுத்தவன் வீட்டு ஓட்டு மேல ஏறி அவன் ஓட்டை பிரிச்சு அதற்குள்ள அவனை அப்படியே குண்டு கட்டா இறக்குனாங்க பாருங்க. அதுதான் அந்த பலவீனமான மனுஷனுக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி. அல்லேலூயா. சில நேரத்துல மனுஷங்க இல்லைன்னா நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆண்டவருடைய உதவி மனுஷங்க ரூபத்துல தான் வரும். அவர் நேரடியா வர முடியாது. அல்லேலூயா. இவர் வீட்டுக்கு போயிருக்கலாம், ஆனா 4 பேர் அனுப்பிச்சு அங்க கொண்டாந்து சேர்த்தாரு பாத்தீங்களா? பலனற்றவனுக்கு ஆகிலும் ஆண்டவர் செய்யக்கூடிய உதவி லேசானது. இது ரொம்ப கஷ்டம்தான். இவனை தூக்கி கட்டில் மேல ஏத்தி ஓட்டுல பிரிச்சு கீழே ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இது லேசான காரியம். நீங்க விசுவாசிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த சபை நிரம்பும். ஆமே. எத்தனை திமிர்வாதக்காரனால நீங்க கூட்டிட்டு வரலாம். நீங்க போய் பேசுனீங்கன்னா. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி அந்த 4 பேர் ஒரு ஆத்துமாவை தேவ சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவ்வளவு வைராக்கியமாய் பாடுபட்டார்களோ, இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் வைராக்கியமாய் ஆண்டவருக்காக எழும்புனீங்க அப்படின்னா இந்த பில்லரை தாண்டி அடுத்த பில்லருக்கு தான் நம்ம ஷெட்டை மாத்தி அமைக்கணும். ஆமென். சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய சமூகத்தில் அநேகர் திரளான ஜனங்கள் நெருக்கி கொண்டிருந்தார்கள்.
சீக்கிரம் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 2 சர்வீஸ் நடத்துற அளவுக்கு ஆண்டவர் திரளான ஆத்துமாக்களை கொடுப்பாராக. ஆமென், 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 அல்லேலூயா. சரி, கடைசியா ஒருத்தரை பார்த்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11 இருந்து வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11 இருந்து 15 வரைக்கும் வாசிங்க. நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இது ஆண்டவர் செய்கிற உதவி. சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட இருந்தார்கள். அந்த ஊர்ல பெரும்பான்மையான ஜனங்கள் அவருக்கு அந்த கைம்பெண்ணா இருக்க அந்த விதவைக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. ஆனா அந்த பெரும்பான்மையான ஜனங்கள் அவளுக்கு ஒரு பொருட்டே இல்லை. ஏன்னா தன்னுடைய ஒரே மகன், அவன் தான் அவளுக்கு வேணும். அந்த ஒரே மகன் இவ்வளவு வெகுஜனமான கூட்டம் இருந்தாலும் அவளுக்கு என்ன ஆகாது? நிறைவு ஆகாது. நான் பெற்ற, என் கர்ப்பத்திலே சுமந்து பெற்ற என் ஒரு பிள்ளை இன்றைக்கு பாடையிலே மரித்து போயிருக்கிறான். அந்த ஒருவன் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவள் அழுது கொண்டிருக்கிற அந்த உள்ளத்தின் ஏக்கத்தை பார்த்து ஆண்டவர் கிட்ட வந்து அந்த பாடையை தொட்டு, வாலிபனே எழுந்திரு என்கிறார். அவன் எழுந்திருக்கிறார். சொல்லப்பட்டிருக்கு, அந்த தாயின் கரத்திலே அவனை ஒப்புவிக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.